கள்ள வாக்குகளையே அனுமதிக்கும் போது ஈரோடு இடைத்தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை நேர்மையான முறையில் நடந்திருக்குமா என சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே பிரம்மதேசத்தில் கடந்த 2022ஆம் ஆண்டு நாம் தமிழர் கட்சி சார்பில் நடைபெற்ற ராஜேந்திர சோழன் பிறந்தநாள் விழாவில் சீமான் இன உணர்வுகளை தூண்டும் வகையில் பேசியதாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக விசாரணைக்கு அவர் ஆஜரானார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் பணக்கொழுப்பு இருப்பவர்கள்தான் தேர்தல் வியூக வகுப்பாளர்களை தேடி செல்வதாகவும் அவர் விமர்சித்தார். பார்த்து அனுமதிக்கும் போது இவ்வளவு தவறுகள் நடக்கும்போது வாக்கை எண்ணுவோர் மட்டும் நேர்மையா எண்ணிடுவார்னு நீங்க நினைக்கிறீங்களா? யாராவது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இவ்வளவு அநியாயம் தெரிஞ்சே நடக்குது, எல்லாருக்கும் தெரியுது. அதை தடுக்காத இந்த நிர்வாகங்கள் வாக்கை எண்ணும் போது மட்டும் மனச்சான்றோட நேர்மையா எண்ணிரும்னு நீங்க நம்புறீங்களா? எனக்கு நிறைய மூளை இருக்கு, காசுதான் இல்லை, அதனால எனக்கு அது தேவையில்லை. அது நீ எத்தனை வியூகத்தை வச்சு என்ன பண்றது? கத்தரிக்காயின்னு தாளில் எழுதி பயன் இல்லை. நிலத்துல இறங்கி அது செடியை விதைய போட்டு செடியை முளைக்க விட்டு தண்ணி ஊற்றி உரம் வச்சு வளர்த்து விளைய வைக்கணும், அப்பதான் கத்தரிக்காய் வரும். இங்க மேசையில் உட்காந்து கத்தரிக்காய் சோரக்காய் அப்படின்னு எழுதி பயன் இல்லை. அது ஒரு சிலருக்கு அது இப்ப ஒரு குறிப்பிட்ட காலமா இந்த நோய் வந்துச்சு. பிரசாந்த் கிஷோருக்கு தமிழ்நாட்டுல என்ன தெரியும்? எத்தனை ஆறு, எத்தனை ஏரி, எத்தனை குளம், எத்தனை சமூக மக்கள், அந்தந்த சமூக மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? அவர் தானே சார் அரசியல் கட்சி நம்புறாங்க. நீங்க உடல்ல கொழுப்பு கடிப்பிடுறீங்க, பணக்கொழுப்பு கடிப்பிட்டீங்களா? இதை சொல்ல சொல்ல வாய்க்கொழுப்பு அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இந்த கொழுப்பு அதிகம், அந்த கொழுப்பு. அது மாதிரி பணக்கொழுப்பு அதிகமா இருந்தா இதெல்லாம் தேவைப்படும். அது நம்ம அதை பத்தி பேசி காலத்தை நேரத்தை வீணடிக்க வேணாம். வேற ஏதாவது செய்தி தேவைப்படுதா?